வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 1 9th ஜூலை 2022 ஷிஃப்ட் 1ல் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 அதனுடைய லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன் அதனுடைய 5 கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாம். Question 1. In classical square of opposition, if no SSP is given as false, then which of the following would be immediately inferred from it? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து no SSP as false. இதை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சின்ன டேபிள்ஸ் இருக்குது. அதனுடைய ஸ்லைடை பார்த்துட்டு வந்துடலாங்க. இந்த ஸ்லைடில் ஜஸ்ட் கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்குது. அதனுடைய குவான்டிட்டி குவாலிஃபை இது வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணுறதுக்கான இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கு. தென் வந்து இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் AEIO. கான்ட்ராரி சப்கான்ட்ராரி. ஐக்கும் ஓக்கும் இருக்க தொடர்பு சப்கான்ட்ராரி. தென் ஏ அண்ட் ஐக்கு இருக்கக்கூடியது மேலேருந்து கீழே வந்தால் சூப்பர் அல்டேஷன். அதே மாதிரி இ அண்ட் ஓக்கும் மேலேருந்து கீழே வந்தால் சூப்பர் அல்டேஷன். ஓ ஃபஸ்ட் ப்ரெமிசஸ் ஓ, செகண்ட் இஐ இருக்கும்போது சப் அல்டர்னேஷன். அதே மாதிரி ஐ ஃபஸ்ட் ப்ரெமிசஸாகவும் செகண்ட் ப்ரெமிசஸ் ஏஆவும் இருந்தால் சப் அல்டேஷன். இது வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுடைய 4 அதனுடைய ரிலேஷன்ஷிப். இதை வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம அங்கே பார்த்த பாருங்கள், கான்ட்ராரி என்னது ஏஇ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம பார்த்ததில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நோ கொஸ்டினில் நோ எஸ்எஸ்பி ஃபால்ஸ். அதாவது ப்ரெமிசஸ் 1 வந்து கான்ட்ராரியில் இருக்கக்கூடிய நோ எஸ்எஸ்பி ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் ஆஃப் பொசிஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அது இருக்குதுல்ல. அப்போ நமக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்து அதாவது இன்கேஸ் எக்ஸாம் ஹாலில் இருந்தோம்னா நம்ம இப்படி ஒரு போட்டு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே கொடுத்துருக்காங்க நோ எஸ்எஸ்பின்னு, அதை ஃபால்ஸு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும், ஆல் வேணும், அதனுடைய கான்ட்ராரி. இங்கே ஐ வேணும், கான்ட்ராடக்டரி. என்ன நமக்கு வேணுங்கிறத வந்து இதை வச்சு பார்த்துடணும். ஓ வேணும், இது என்னது மேலேருந்து கீழே ஃபர்ஸ்ட் ப்ரெமிசஸ் நோ, அதனால சூப்பர் அல்டர்னேஷன். இது வந்து சூப்பர் அல்டர்னேஷன் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்போது என்ன வேணுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? சூப்பர் அல்டர்னேஷன், அதாவது கான்ட்ராரி இது வேணும் நமக்கு, கான்ட்ராரி, தென் கான்ட்ராடக்டரி, சூப்பர் அல்டர்னேஷன். இது 3 வேணும். ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபால்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெமிசஸாக இந்த 3 கேட்டகரியில் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த 3 ஞாபகத்தில் வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறது தாங்க செகண்ட் ப்ரெமிசஸ்க்கு வரப்போகுது. அதுதான் நம்ம இப்போ வந்து ஆன்சர் எழுத போகிறோம். இப்போ இந்த டேபிள்ஸை வச்சுருந்தாலே நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். நம்ம என்ன எழுத போகிறோம், கான்ட்ராரியில் போய் அன்டிட்டர்மைண்ட், அதேமாதிரி கான்ட்ராடக்டரியில் போய் ட்ரூ, தென் சூப்பர் அல்டர்னேஷனில் போய் அன்டிட்டர்மைண்ட். ட்ரூ அல்லது ஃபால்ஸ் ரெண்டுமாவே இருக்கும். அதுதான் வந்து அன்டிட்டர்மைண்ட். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமாவே இருக்கக்கூடியது. ஸோ அன்டிட்டர்மைண்ட், இது வந்து ட்ரூவாக மட்டுமே இருக்கும். இது வந்து அன்டிட்டர்மைண்ட், இதுவும் வந்து அன்டிட்டர்மைண்ட். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எப்படின்னா ஆல் எஸ்எஸ்பி அன்டிட்டர்மைண்ட், கான்ட்ராரியோடது. இதுதாங்க ஆன்சர் வரும். இந்த இடத்துல ஆல் எஸ்எஸ்பின்னு வருதில்ல, இதே தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம கண்டுபிடிச்சது அன்டிட்டர்மைண்ட். இங்கே ஃபால்ஸாக இருந்தால் ஆல் எஸ்எஸ்பி அன்டிட்டர்மைண்ட், சம் எஸ்எஸ்பி ட்ரூ, தென் சம் எஸ்எஸ் நாட் பி அன்டிட்டர்மைண்ட். இந்த 3 ஆன்சர் தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வரப்போகிறது. ஆல் எஸ்எஸ்பி அன்டிட்டர்மைண்ட், சம் ஆல் எஸ்எஸ்பி அன்டிட்டர்மைன்ங்கிறது இந்த கார்னரில் ஆலில் இருந்தது. தென் இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளோட இது ஃபால்ஸ். சம் எஸ்எஸ் நாட் பி இஸ் அன்டிட்டர்மைண்ட், அது கீழே இருந்ததில்ல ஐஓ, இது ஏ ப்ரொபோசிஷன். தென் சம் எஸ்எஸ் பி ட்ரூ, இங்கே இருக்கக்கூடிய ஐ, அதுக்கு வந்து நம்ம ட்ரூ தான் பார்த்தோம். இது தாங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த ட்ரூ, அன்டிட்டர்மைண்ட், தென் அன்டிட்டர்மைண்ட். இந்த 3 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 4 இது ஆன்சர். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக நிறைய வந்திருக்குங்க. அதனால் ஒரு டைம் நல்லா அந்த டேபிள்ஸை மட்டும் ஒரு டைம் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா, அதாவது இப்படி ட்ரூ ஃபால்ஸ் லைன் வைஸாக இதை மறந்துடாமல் இங்கே சூப்பர் அல்டர்னேஷன், கீழே சப் அல்டர்னேஷன் இதை போட்டுட்டு ப்ரெமிசஸ் வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஏதோ ஒன்று தான் கொடுக்க போகிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ, அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அது ட்ரூவாக இருக்கும்போது என்ன, இல்லை ஃபால்ஸாக இருக்கும்போது என்னன்னு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு அந்த மாதிரி வரைஞ்சி பார்த்து அந்த இடத்துல அதை வச்சுட்டு எதுக்கு 3 ரிலேஷன்ஷிப் வேணும், அது எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன வேணுங்கிறத எழுதி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அதாவது ஒரு ரெட்டில் ஆரம்பிக்குது, இங்கே ரெட்டில் முடியுது. சும்மா மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கே 2 ப்ளூ இருக்குது, இங்கே 2 ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன், இதுக்கு கீழே க்ரீன் இருக்குது, இதுக்கு மேலே
கிரேன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி ரெண்டும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். கான்ட்ராடிக்டரி எல்லாமே ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ், கான்ட்ராடிக்டரி ஆல் எஸ் இஸ் பின்னு இருந்தால் கான்ட்ராடிக்டரி அந்த பிறகு சம் இஸ் நாட் பிங்கிறது தான் அதனுடையதாக இருக்கும். இது ரெண்டும் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படியே எழுதிட்டு ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆப்போசிட்டில் எழுதிக்க வேண்டியதான். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டினோட ஈஸியானது. போத் ட்ரூ போத் ஃபால்ஸுங்கிறதுக்கு ஈஸியாக ஒரு மெமரி பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. தென் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is committed in following argument? Smooth sailing is all that to life with ABC insurance policy. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்ன ஃபேலசி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஃபேலசி வந்து மொத்தம் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் 3 டைப் ஆஃப் ஃபேலசி வந்து கேட்குறாங்க. அதில் வந்து ஒன்று ஃபார்மல் ஃபேலசி, ரெண்டாவது இன்ஃபார்மல், இது ரெண்டும் வந்து வெஸ்டர்ன் லாஜிக்கில் வரக்கூடியது. தென் வந்து அனுமனா ஃபேலசி இருக்கு பாருங்கள், ஏப பாஷா அதனுடைய அந்த ஹேப பாஷாங்கிற அந்த அதனுடைய ஃபேலசி அனுமனா ஃபேலசி. அது இந்த 3 ஃபேலசியிலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக வந்துடுறது. அதில் ஃபார்மல் ஃபேலசிக்கு வீடியோ போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ஹேப பாஷாக்கும் போட்டிருக்கு. இன்ஃபார்மல் ஃபேலசினா நிறைய இருக்குது. அது ஒரு வீடியோஸ் இன்ஃபார்மல் ஃபேலசி கிட்டத்தட்ட 30-40 ஃபேலசி இருக்குது. பட் நெட் கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட்டாக சில இது கேட்குறாங்க. அது வந்து பரிச்சை காலில் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் அடிச்சுக்க வேணும், கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத் சைலிங் இஸ் ஆல் தட் டு லைஃப் வித் ஏபிசி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்மல் ஃபேலசினா ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய அந்த எரர், இன்ஃபார்மல் ஃபேலசினா அதனுடைய கண்டென்ட். ஸ்ட்ரக்சர்னால் நம்ம புரிஞ்சு ஃபுல்லுமே வெஸ்டர்ன் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன ஃபேலசி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு கண்டென்ட்னா இந்த நாளில் கொஞ்சம் அந்த இதை படித்து பார்த்தோம்னா ஸ்மூத் சைலிங் இஸ் ஆல் தட் டு லைஃப் வித் ஏபிசி இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதுனுடைய மீனிங் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு சுமூகமான ஒரு லைஃப்க்கு வந்து ஏபிசி இன்சூரன்ஸினுடைய பாலிசி வந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி மீனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய எமோஷனை வந்து டச் பண்ணக்கூடியது. அப்பீல் டு எமோஷனுங்கிறது இதனுடைய ஆன்சர். அதாவது நம்மளுடைய கோபம், பயம், லவ், பிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து தூண்டக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் சென்டென்ஸுக்கு பாருங்கள், அதுக்கு வந்து அப்பீல் டு எமோஷனை டச் பண்ணக்கூடிய செயல் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபேலசிக்குள்ளே வரும். எமோஷன் டச் பண்ணிக்கா பற்றி அந்த இதை கிளிக் பண்ணிக்கணும். பிட்டின்னா இறக்கப்படக்கூடிய சென்டென்ஸ் மாதிரி, அந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கா, ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க சென்டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிக்கணும். தென் given below are 2 statements to draw analogy between 2 more entities is to indicate one or more respect in which they are similar அப்படிங்கிறது அனாலஜிங்கிறது வந்து ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு ஆர்குமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு டைப். Every statement to every an analogical inference proceeds from the similarity of 2 or more things in one or more respect to the similarity of those things is some future respect. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்குறது முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆர்குமெண்ட் சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படி இருக்கக்கூடிய சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் ஆர்குமெண்ட் சொல்லக்கூடியது. ப்ரெசன்ட் ரீசன் ஆஃப் த அக்செப்டிங் கன்க்ளூஷன் சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதான் வந்து ஆர்குமெண்ட் சொல்லக்கூடியது. தென் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து நிறைய இருக்கிறது. அதில் வந்து இண்டக்டிவ், டிடக்டிவ், ஹைப்போதெட்டிக்கல், தென் அனலாஜிக்கல் ஆர்குமெண்ட். அனலாஜிக்கல்னால் மெயினாக இந்த பாயிண்ட்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும் அந்த சென்டென்ஸில். இது ஒரு இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். தென் டைப் ஆஃப் இண்டக்டிவ் ஆர்குமெண்ட், நாட் டிடக்டிவ்ஸ் நிறைய இடத்துல அது கேட்பாங்க டிடக்டிவானு, அது கிடையாது. அனலாஜிக்கல் ஆர்குமெண்ட், இண்டக்டிவ் ஆர்குமெண்ட். ஒன் கன்க்ளூட் தட் 2 திங்ஸ் சிமிலர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது சென்டென்ஸ் படித்து பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். கம்பேர்டு வித் அதர்ஸ் அதை கம்பேர் பண்ணக்கூடியது. அதாவது லைக், அஸ், தேன் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இருக்கும். அதுதான் வந்து அனலாஜிக்கல் ஆர்குமெண்ட். தென் இந்த கொஸ்டினில் டு ட்ரா அனாலஜி between 2 or more entities is to indicate one or more respect in which they are similar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட். விச் அண்ட் அனாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஸுங்கிறது ரைட், அதுவுமே. ஸோ இதனுடைய ஆன்சர் போத் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. Given below are 2 statements. For classical Indian thinkers, inference anumana means only syllogistic inference. இது சென்டென்ஸ்லேயே வரக்கூடியது தாங்க. கிளாசிக்கல் இந்தியன் திங்கர் அவங்களுடைய இதே வந்து ஒரு சிலஜிஸ்டிக் இன்ஃபரன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்.
Unlike Aristotelian syllogism, அனுமனா involves 4 steps instead of 3. அதாவது அனுமனா இன்ஃபரன்ஸில் 4 ஸ்டெப் இருக்கிறது, அரிஸ்டாலினோட 3 ஸ்டெப்புக்கு பதிலாக வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கணும்னா நமக்கு அனுமனா இன்ஃபரன்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அரிஸ்டாலினோட தான் தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னு சொல்லியிருக்கு. தென் வந்து இங்கே கொடுத்துருக்குது அரிஸ்டாலினுடைய ஸ்டெப்ஸ். அதாவது மேஜர், மைனர், மிடில் டேர்ம் 3 டேர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோங்க. அதுக்கு பேர் ப்ரெடிகேட், மைனர், மிடில் டேர்ம். அதாவது ப்ரெமிசஸ் 1, ப்ரெமிசஸ் 2, கன்க்ளூஷன், இப்படி வந்து 3 இருக்கக்கூடியது. அதில் 3 டேர்ம் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஜர் டேர்ம் வந்து இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸில் சத்யா, பக்ஷா, லிங்கா அர்ஹேட்டுன்னு 3 டேர்ம் இருக்குது. ஸோ இதுக்கு 3 டேர்ம், ரெண்டுலேயுமே 3 டேர்ம் தான் இருக்குது. பட் நியாய ஸ்கூலில் வந்து என்ன இருக்குதுன்னா 5 ப்ரிப்போசிஷன் அல்லது அதுக்கு பேர் மெம்பர்ஸ் அல்லது அவ்யாஸ் என்ன கொடுத்தாலும் ஒன்று தான், 5 மெம்பர்ஸ் இருக்குது. பட் வந்து அரிஸ்டாலிட்டியனில் வந்து 1, 2, 3 ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் இருக்குது. ப்ரெமிசஸ் 1, ப்ரெமிசஸ் 2, கன்க்ளூஷன் அப்படி 3 மட்டும்தான் இருக்கிறது. நியாயோடைய 5 வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ராட்டிஞ்சனா, ஹேட்டு, உதாகரன், தென் உபநயா, நிகமன், கன்க்ளூஷன். இந்த 5 தான் வந்து அதனுடைய அவ்யாஸ். அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின் கரெக்டாக பார்த்தலாமா? இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டுன்னா அன்லைக் அரிஸ்டாலியன் சிலோஜிசம் அனுமனா இன்வால்வ்ஸ் 4 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ராங். ஏன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. இவங்களுடைய இன்ஸ்டெட் ஆஃப் 3, இவங்களோடது கரெக்டாக 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ப்ரெமிசஸ் 1, 2 அண்ட் கன்க்ளூஷன். இங்கே வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் லாஜிக் அண்ட் இந்தியன் லாஜிக் இது ரெண்டையுமே வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுருந்தோம்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதனுடைய ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 is true, பட் ஸ்டேட்மெண்ட் 2 is false. இதுதான். The next question, which of the following means of knowledge involve posting of something for making any unit of cognition self-complete பண்ணக்கூடிய நாலேஜ் எதுன்னு நமக்கு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர், அதனுடைய ஆன்சர் வந்து அதாவது இது பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்க இந்த 4மே வந்து பிரமாணாவில் வரக்கூடிய மொத்தம் 6 இருக்குது பாருங்கள். அதில் வந்து 6 பிரமாணாவில் வந்து ஃபஸ்ட்டு பர்செப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும், ரெண்டாவது வந்து அனுமனா இருக்கும், அதுக்கப்புறமே இருக்கக்கூடிய 4 மொத்தம் 6 இந்தியன் லாஜிக்கில் நம்ம படிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த 4 செல்ஃப் கம்ப்ளீட் பண்ணக்கூடியது எதுன்னா அர்த்தபதி தான். அர்த்தபதினா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா இட் இஸ் த அசம்ஷன் ஆஃப் த அன்பர்சிவ்டு ஃபேக்ட் இன் ஆர்டர் டு ரீகன்சில் டூ apparently inconsistent perceived fact. அதாவது 2 சென்டென்ஸ் வந்து முரண்பாடாக இருக்கும்போது அதை வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு மீனிங் கொண்டுட்டு வரதுக்கோசரம் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து அர்த்தபதி, அர்த்த உபத்தி, நம்மளாவே வந்து அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது என்ன எக்ஸாம்பிள்னா தேவதத்தா இஸ் சாலர் அண்ட் ஹி இஸ் நாட் இன் ஹிஸ் ஹவுஸ். தேவதத்தா இருக்கார் பட் அவர் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு. அப்போ பீயிங் அலைவ் அவர் இருக்காரு அண்ட் நாட் பீயிங் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டுமே வந்து 2 வித்தியாசமான, அவர் இருக்கார் பட் வீட்டில் இல்லை அப்படிங்கிற 2 வித்தியாசமான முரண்பட்ட அப்பேர் டு இன்கன்சிஸ்டண்டான சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா ரிமூவ் ஃப்ரம் பிரின்சிப் தட் பீயிங் எல்ஸ்வேர், அவர் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு மீனிங் கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளாவே ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுத்துக்கிட்டு அவர் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து அர்த்த உபத்தி, நம்மளாவே அர்த்தம் பண்ணிக்கிறது, இம்ப்ளிகேஷன் பண்ணிக்கிறது, ப்ரிசம்ஷன், ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தான் வந்து அர்த்தபதின்னு சொல்கிறது. இதனுடைய ஆன்சர் அர்த்தபதி போஸ்டுலேஷன். இதுக்கு எத்தனை பேருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் நமக்கு ப்ரிசம்ஷன், போஸ்டுலேஷன், அர்த்தபதி, இம்ப்ளிகேஷன் எல்லாமே தான். செல்ஃப் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இது தான். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.